நான் மீட்பை பெற்றிருக்கிறேன், மீட்புக்கு சொந்தக்காரன், நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். இதை தான் பார்த்து வருவோம். கொலோசியர் 1:13 பார்த்தோம் அல்லவா? இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அந்த டென்ஸை கவனிக்கணும். உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னால் ஏற்கனவே உண்டாயிற்று. ஆனால் அந்த மீட்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஒன்று இது லீகல் சைடு, ஒன்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்து விட்டார் என்பதை குறித்தது. அதை முதல்ல புரிந்துக்கணும். ரெண்டாவது த வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன். அது என்னன்னா, நான் என்ன செய்ய வேண்டும். கர்த்தர் ஒன்று செஞ்சிட்டாரு, ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அந்த மீட்பு எனக்கு நிஜமாக வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கிறது இல்லை. அவர் செஞ்சிட்டாரு பாருங்க. மீட்பை எப்போ உண்டாக்கிட்டார், ரட்சிப்பை எப்போ உண்டாக்கிட்டார். நான் இப்போ தான் அவரை ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து என்னைக்கு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ததுன்னா அன்னைக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஏற்படுத்தின மீட்பு எனக்கு சொந்தமாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு என்னைக்கு சொந்தமாகுது? நான் என்றைக்கு அறிக்கை செய்து அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள. த கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசெஷன். என்னுடைய அறிக்கை தான் அதை எனக்கு நிஜமாக்குகிறது. மீட்பின் எல்லா காரியங்களும் என்னுடைய அறிக்கை தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. இதைத்தான் நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? இயேசு என்ன செய்தார்ன்றதை விளக்கி சொல்லிட்டேன். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது, அந்த லீகல் சைடை நம்ம விளக்கிட்டோம். அது எல்லாருக்கும் விளங்குது. லீகல் சைடு இன்னைக்கு பிரச்சனை இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே லீகல் சைடு கொஞ்சம் விளங்கி இருக்குது. இந்த வைட்டல் சைடு எப்படி சொந்தமாக்கி கொள்வது, அதை எப்படி நான் அனுபவிப்பது, அது என்றைக்கிலேருந்து எனக்கு சொந்தமாகிறது. ஏன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய மீட்பு உண்டாக இருந்து நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் விளங்க மாட்டேங்குது. எப்படின்னா, நான் அறிக்கை செய்யும் போது தான் அது எனக்கு சொந்தமாகிறது. இதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த 2 சைடு இருக்கிறதுங்கிறத அங்கே பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:11 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க. பிசாசை எப்படி விசுவாசிகள் ஜெயித்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயித்தாங்களாம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லாம் சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ 3 காரியம் சொல்லியிருக்குது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், தங்களுடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், தங்களுடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது? அதாவது இயேசுவின் இரத்தம், அதுதான் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருக்கு. இந்த இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் சாட்சியாய் சொல்லுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், சாட்சின்னு அதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறத நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். நான் சொன்னேன் இல்லையா? T.L. Osborne என்கிற பெரிய தேவ மனுஷர் சொன்னார், உங்களுடைய சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலை சொல்லுகிறதோ வசனம் சொல்லுகிறதோ உங்களுக்கு நேரிட போகிறது கிடையாது. வசனம் சொல்றதுனால அது உங்களுக்கு பலிச்சிட போறது இல்லை. சூழ்நிலை உங்களுக்கு எதையோ ஒன்று சொல்றதுனால அதுவும் உங்க மேல பெருசா உங்களுக்கு பலிச்சிட போறதும் கிடையாது. எது உங்களுக்கு பலிக்க போகிறது? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், அதுதான். நீங்க வசனத்தை எடுத்து இப்போ சொல்றீங்களா, அல்லது உங்கள் சூழ்நிலை சொல்லுகிறத சொல்றீங்களா? சூழ்நிலை சொல்லுது வியாதின்னு சொல்லி, வசனம் சொல்லுது நீங்கள் அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று. நான் வியாதின்னு சொல்ல போறேனா அல்லது சுகமானேன்னு சொல்ல போறேனா? சூழ்நிலை சொல்லுகிறது குறைவு இருக்கிறது என்று சொல்லி, வசனம் சொல்லுகிறது எனக்கு நிறைவு இருக்கிறது என்று சொல்லி. நான் குறைவே பேச போறேனா நிறைவே பேச போகிறேனா? எதை பேசுகிறேனோ அதுதான் எனக்கு சொந்தமாகிறது. கன்ஃபெஷன் இஸ் வாட் பிரிங்ஸ் பொசெஷன். அறிக்கை தான் எல்லாவற்றையும் எனக்கு சொந்தமாக்குகிறது. எதை அறிக்கை செய்கிறேனோ அதுதான் எனக்கு சொந்தமாகிறது. குறைவை அறிக்கை செய்தால் குறைவு தான் சொந்தமாகிறது, நிறைவை அறிக்கை செய்தால் நிறைவு தான் சொந்தமாகிறது. இது ஒரு பெரிய கடவுளுடைய பிரின்சிபிள் பாருங்க, ஒரு பெரிய கோட்பாடு, வாழ்க்கையின் கோட்பாடு இது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பவும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 2 காரியம் நடக்குது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறோம். இப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. தேவன் எல்லாம் மீட்பையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டு பண்ணிட்டாரு. உண்டு பண்ண மீட்பை நாம் என்ன பண்ணோம்? இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்ததுனால் நாம் சொந்தமாக்கி கொண்டோம். போன வாரம் காண்பித்தேன் உங்களுக்கு எப்படி இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்து ரட்சிப்பை பெறும்போது
விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், அப்படிதான் ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்புனா என்ன? பிசாசை நம்முடைய இருதயத்தின் சிங்காசனத்திலிருந்து அவனை அகற்றி விட்டாங்க. அவன் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தான், முன்னாடி அவன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை நான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் அறிக்கை செய்த உடனே அவனுக்கு அங்கே இடமில்லாமல் போய்விட்டது. எந்த நிமிஷம் நான் இயேசு தான் ஆண்டவர்னு சொன்னனோ, பிசாசுக்கு இடம் தர மறுத்து விட்டேன். அவனை ஆண்டவனாக நான் அங்கீகரிப்பது கிடையாது, என்னை ஆளுகிறவனாக நான் அங்கீகரிப்பது கிடையாது. அன்றையிலிருந்து பிசாசுக்கு இடமில்லை. பிசாசை கீழே இறக்கிட்டு நான் இயேசுவை என்னுடைய இருதயத்தின் சிம்மாசனத்திலே உட்கார வைத்து விட்டேன். அவரை பெருசாக இப்போ உட்கார வச்சிருக்கிறேன். அவர் தான் எனக்குள்ள ஆண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கிறது? இயேசு உங்களுக்குள்ளாக ஆளுகிறவராக உங்களுடைய வாழ்க்கை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி அவரை உட்கார வச்சுட்டு, இயேசுவை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு அவரை உள்ள உட்கார வச்சுட்டு வெளியே போய் பலவீனத்தையும் இயலாமையும் தோல்வியும் வியாதியும் வறுமையும் அதையும் எதையும் பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இவரை உள்ள இங்கே உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவரை பெருசாக்காமல் வெளியே விரட்டி அடிச்சவன் பிசாசு, அவனுடைய கிரியைகளை நாம் பெருசாக்கி கொண்டிருக்கிறோம், மேக்னிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? மேக்னிஃபைனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அருமையா, ஓ மேக்னிஃபை த லார்ட். மேக்னிஃபை த லார்ட், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கன்னா பெருசாக்குங்க, அவரை பெருசா சொல்லுங்க. இப்போ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது ஆராதிக்கும் போது என்ன சொல்றோம்? அவரை மேன்மையா சொல்றோம், அவரை பெருசா சொல்றோம். கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நேற்று இன்று என்று மாறாதவர், வாக்கு மாறாத, இப்படி அவரை மேன்மைப்படுத்துறோம், அவரை பெருசுப்படுத்துறோம். அதுதான் ஆராதனை. ஆராதனைங்கிறது அவரை பெருசுப்படுத்துறது. நிறைய பேருக்கு அது தெரியாம தான் பாட்டுங்கள்லாம் எப்படி பாடுறாங்க, ஐயோ கொய்யோ போச்சு, நாம் பரிதாபம், இந்த பாட்டெல்லாம் வந்து ஆராதனையே கிடையாது. அதனால பாடுறது இல்லை நம்ம. ஏன்னா அது ஆராதனை கிடையாது, அது நம்முடைய பிரச்சனையை பெருசாக்குகிற பாட்டுகள். வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? பிரச்சனையை பெருசாக்குற பாட்டுகள். அதனால அந்த பாட்டுகளை பாடுறது கிடையாது. நம்ம பிரச்சனையை பெருசாக்குற பாட்டை அது எவ்வளோ அழகா இருந்தாலும் அது வார்த்தையை மாற்றிட்டு தான் பாடுவோம். அது ஏன்னு சொன்னால் பிரச்சனையை பெருசாக்க விரும்பவில்லை. எதை பெருசாக்க விரும்புகிறோம்? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பெரிதாக எண்ண விரும்புகிறேன், காட்ட விரும்புகிறேன். அதுதான் ஆராதனை. அப்போ நீங்கள் எப்போவெல்லாம் உங்கள் பிரச்சனையை பேசுகிறீர்களோ, எப்போவெல்லாம் உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை மாதிரி அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எப்போவெல்லாம் இதையே நினைவாக இருக்கிறீங்களோ, எப்போவெல்லாம் இதிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்போவெல்லாம் எதை பெருசாக்குறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதை பேச பேச அது பெருசாகுது. அதை பேச பேச அது உங்களுடைய உள்ளங்களை நிரப்புகிறது, அது உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. இருதயத்தை நிரப்புறதே நம்ம வாய் தான் பாருங்க. இந்த வாயை கொண்டு தான் ஒரு இருதயத்தை நிரப்புறோம். இயேசு சொன்னார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி. உள்ள நிறைஞ்சிருந்தா டேப் மாதிரி வெளியே வரும், டேங்க் மாதிரி. இது டேப் மாதிரி வெளியே வரும் வாய், உள்ள இருக்கிறது வெளியே வருது. ஆனால் ஒரு காரியத்தை ஜனங்க புரிந்து கொள்கிறது இல்லை. அது என்ன? உள்ள எப்படி முதல்ல நிறைஞ்சது, நம்ம டேங்க்ல பார்க்குறோம் இல்லையா, ஒரு டேப் இருக்குது, அது வழியே தான் வெளியே ஊற்றுது. ஆனால் உள்ள ஊற்றுறதுக்கு இன்னொரு டேப் இருக்குதுங்க, அதை மறந்துடக்கூடாது. கிணத்துலேருந்து இறைச்சி அது என்ன பண்ணுது? உள்ள கொண்டு போய் தொட்டிக்குள்ள ஊத்துது, அதுக்கு ஒரு டேப் இருக்குது. அதுவும் இதுதான், வாய் தான். போய் ஊரெல்லாம் பிரச்சனையை பேசி, எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவரால் தான் நான் கெட்டனாக்கும், இதனால தான் அப்படி ஆச்சாக்கும் இப்படி ஆச்சாக்கும் நம்ம பேச பேச இந்த டேங்க் அந்த வாயின் வார்த்தையை பேசியே நிரப்பி கொண்டிருக்கிறோம். அப்புறம் நிரம்பினதுனால இப்ப கீழே பைப்ல இருந்து வருது. இப்ப திரும்பி அப்ப டேங்கை நிரப்புறதுக்கு ஒரு டேப் இருக்குது, நிரம்பின டேங்க்ல இருந்து வெளியே தண்ணி வர்றதுக்கு இன்னொரு டேப் இருக்கிறது போல, இங்க நிரப்புறதும் இந்த வாய் தான், நிரம்பின பிறகு பேசுறதும் இந்த வாய் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்ம அந்த வாயை வைத்துக்கொண்டு என்ன பேசணும்? பூரெல்லாம் போய் நம்முடைய பிரச்சனையை பேசக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய நோயை, நம்முடைய வியாதியை, நம்முடைய பணப்பிரச்சனையை, அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது இதுன்னு அதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, சில சொல்றாங்க அப்புறம் என்னதான் பேசுறது, இவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் இருக்கிறது, கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு எவ்வளவு இருக்குது, அதை பேசுறது தானே. விசுவாசிகளுக்கு அந்த பேச்சு எதுக்கு? இல்லைங்க அதுதானே பிரச்சனையா இருக்குதுங்க, அதுதாங்க எங்க மாமியார் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். எதுக்கு? மாமியார் வீட்டுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சரியாயிடுவாங்க.
ஏன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் கேட்டு இன்னும் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்ல போகிறாங்க. அப்புறம் பாருங்கள், நான் நம்பி போய் அங்கே சொன்னேன், அப்புறம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் நடக்கிறத ஒழிய ஊரெல்லாம் இப்போ எது மகிமைப்படுது? உங்கள் பிரச்சனை ஐயோ அவர் அவ்வளோ பெரிய கடனில் இருக்கிறாராமே, ஐயோ அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனையாமே, அவருக்கு இந்த இதாமே, அந்த நோயாமே, இதாமே, அதாமேன்னு இப்போ ஊரெல்லாம் எதை மகிமைப்படுத்திட்டு வந்துட்டீங்க? உங்கள் பிரச்சனையை மகிமைப்படுத்திட்டு வந்தீங்க. நீங்கள் போய் உங்கள் மாமியார் வீட்டில் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் கைவிடாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லியிருக்குது, அப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்தம்மா போய் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு எந்நேரம் பார்த்தாலும் பைபிளை சொல்லிட்டு இருக்கிறா, இன்னைக்கு காலையில் கூட வந்து என்ன சொன்னா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது இல்லையா? அப்போ பாருங்க, உள்ள இவரை பெருசா உட்கார வச்சுட்டு அப்புறம் செய்யறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது, அவரை பட்டம் தட்டுற வேலையா இருக்கக்கூடாது. உள்ள அவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு பேசுறதெல்லாம் அவர் ஒன்றும் கிடையாது, இதுதான் பெருசுன்ற மாதிரி பிரச்சனையை பேசி கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு முறை நாம் வியாதியையும் நோயையும் பலவீனத்தையும் இல்லாமையும் வறுமையும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் தூக்கி நம்ம என்ன பண்றோம், சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறோம், அதை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் இல்லைங்களா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஒன்று சொல்றேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா? செய்வாரா? எத்தனை பேர் சொல்றீங்க செய்வார்னு? நல்லா தான் சொல்லுவேன், செய்வார். என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்வார் இல்லையா? அப்ப ஏன் அதை பேச மாட்டேன்றோம்? என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்றாரோ அதை நிச்சயமா செய்வார், அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்ப ஏன் அதை பேசக்கூடாது? எல்லாம் சொல்றாங்க, பிரதர் உங்க கோயிலுக்கு போய் சும்மா அந்த அறிக்கை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றாங்க. ஏன் பேசக்கூடாது? அவர் சொன்னதை அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார்ன்றதுனால நான் ஏன் அதை பேசக்கூடாது? அதை அப்படியே செய்வார் நான் ஏன் சொல்லக்கூடாது? அவர் வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்வார்னு நான் சொல்றது ஏன் அவ்வளவு விகற்பமா இருக்கிறது? மற்றவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. சில நேரம் நடக்கலாம், சில நேரம் நடக்காது. ஆனா இவர் சொல்றது நிச்சயமா இவர் செய்வார். அப்ப இவர் சொல்லுகிறதை நான் ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் விகற்பமாய் தெரிகிறது? அவர் எனக்கு என்ன உண்டாயிருக்கு என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நான் சொல்லுவேன், ஊரெல்லாம் சொல்லுவேன், வாயை திறக்கும் போதெல்லாம் அதைத்தான் நான் பேசுவேன். எனக்கு என்ன உண்டாயிருக்குன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதைத்தான் நான் பேசுவேன். அவர் நான் என்னவா இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நான் வாயை திறக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் நான் என்னவா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருப்பேன். அப்படி நிச்சயமா என்னால் இருக்க முடியும். அவர் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நான் நிச்சயமா அப்படி இருக்க முடியும். நான் இப்படித்தான் இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆஸ்தி ஐஸ்வர்யமாண்டி வீட்டிலே தங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்ன சொல்லணும்? ஒரே பிரச்சனைங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்று வீட்டிலே தங்கும், அது அப்படிதான் ஆகும். அவர் சொல்றதுதான் எனக்கு ஆகும், ஏன்னா நானும் அதைத்தான் சொல்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் சொன்னான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, கிடையாது என்று இல்லையா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. எப்படி குழந்தை பிறக்க போகுது? புருஷனை அறியேனேன்னு கேட்கிறார் மரியாள். சொல்லுகிறான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை மட்டும் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரதர்ன்னு சொல்கிற கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை, ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க. இதில் ஒன்றும் புதுசே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம்னு எல்லாருக்கும் தான் தெரியும், பிசாசு கூட தெரியும். அதனால தான் யாக்கோபில் சொல்லி இருக்குது, கடவுள் உண்டு என்று நம்புகிறாயா, பிசாசும் நம்புகிறான். அப்போ கடவுள் உண்டுன்னு நம்புறதுனால பெரிய பக்தர்னு அர்த்தம் கிடையாது, பெரிய விசுவாசின்னு அர்த்தம் கிடையாது. நல்ல கவனிங்க, கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது வந்து பிசாசு கூட தான் நம்புறானாம், வேதம் சொல்லுது. ஆனால் பிசாசாவே தான் இருக்கிறான், அதனால அவன் மாறிடல. கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறதுனால அவன் மாறிடல, பிசாசு அவன் அப்படியே தான் இருக்கிறான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி இருக்குது வேதம். அதை மட்டும் தெரிந்து வச்சுக்கிட்டா போதாது, இன்னொரு சைடு இருக்குது. அது என்னவென்றால் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, பவுலப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, அதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும் பிரதர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தரால் இது போதாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மட்டும் இல்லை, எனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே
நான் அவரை போல இருக்கிறபடினாலே, அவருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறபடினாலே, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே, அவரே எனது மீட்பும் என்னுடைய பலனுமாய் இருக்கிறபடினாலே, என்னுடைய ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறபடினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில சொல்றாங்க, அது சரிங்க, ஆனா இந்த பிரச்சனையில் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. ஐ விஷ் ஐ நியூ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு தெரிஞ்சா பரவாயில்லைங்க. எல்லாம் சொல்றீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதில் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல இதை செய்யுங்க. அவரே மீட்புமானார்னு மட்டும் சொல்லல. 1 கொரிந்தியர் 1:30-31 பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரே மீட்புமானார்னு சொல்லி இருக்கிற இடத்துல என்னவானார்னு இருக்குது? ஞானமும் ஆனார், நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். 4 காரியம் சொல்லியிருக்கு. அதில் ஒன்று என்ன? மீட்பு. இன்னொன்று என்ன? ஞானம். எல்லாம் சொல்லுங்க, ஞானம். ஞானம்னா என்ன? எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அறிவு, ஆற்றல். அதான் ஞானம். எல்லா பிரச்சனையும், வாழ்க்கையின் எல்லா பிரச்சனையும் பதில் எனக்கு தெரிய முடியும். அதான் ஞானம். அவரே என் ஞானமானார். எல்லாம் சொல்லுவோம், கிறிஸ்துவே என்னுடைய ஞானமாய் இருக்கிறார். அப்ப ஊரெல்லாம் போய் இது என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர், என்னமோ சொல்றாரு அவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு, ஆனா என்ன செய்யறதுன்னு தான் ஒன்றும் புரியல. ஏன் புரியல? முதல்ல இதை செய்யுங்க. என்ன செய்யுங்க? அவரே என்னுடைய மீட்பா இருக்கிறது மட்டுமல்ல, அவரே என்னுடைய ஞானமாயும் இருக்கிறார். அவர் இந்த ஞானமாய் இருக்கிறபடினால ஞானத்தில் எனக்கு குறைவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் தீர்க்க, எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள, எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்க, சிக்கல்களை, அந்த சிக்கலான முடிச்சுகளை அவுக்க, எல்லாவற்றையும் என்னால் முடியும். எனக்கு ஞானம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரே மீட்பும் ஞானமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் எப்படி நாம சொந்தமாக்கி கொள்றதுன்னு. இவைகளெல்லாம் இயேசு நமக்காக செய்து முடித்தவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிறது இல்லை. நாம் ஏதோ விஷ் பண்றதுனால, நல்ல விஷர்ஸ் நம்ம எல்லாருமே விஷ் பண்றோம். எப்படி விஷ் பண்றோம்? நல்லது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். இப்படி விஷ் பண்றதுனாலே எல்லாம் நடந்ததுன்னா இந்நேரம் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பீங்க. எல்லாரும் தான் விஷ் பண்றோம். விஷ் பண்றதுனால ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க, அறிக்கை பண்ணுவதனாலே தான் நடக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. விஷிங் ஓகே, அது இருக்கணும் முதல்ல, அதான் டிசையர், அது இருக்கணும். ஆனால் அப்புறம் வாயை திறந்தத பேச வேண்டும். வேத வசனத்தினுடைய கோட்பாடு இது. வெறும் நான் உள்ளத்தில் விஷ் பண்ணி அதை விரும்பி 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 விரும்பினதுனால அது நடந்துட போறதில்ல. விரும்புறதுக்கு பிறகு நான் என்ன பண்ண வேண்டும்? என்ற வாயிலே இந்த காரியங்களை வைத்து நான் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன எனக்கு சொந்தமாக இருக்கிறது, என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, ரட்சிப்பு எப்படி வருது? ஏதோ எனக்கு ரட்சிப்பை நான் விரும்புகிறேன் அப்படின்றதுனால ரட்சிப்பு வர்றதில்லை. தேவன் அவரை கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரிக்க செய்து அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவரினாலே அறிக்கை செய்த போதுதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப எப்ப அறிக்கை பண்றனோ, உள்ள விசுவாசம் மட்டும் போடாது, எப்ப அறிக்கை பண்றனோ அப்பதான் எனக்கு அது கிடைக்கிறது. அப்ப பாருங்க, அறிக்கைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அப்ப மீட்புல நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறதுனா அறிக்கை. அதுக்கு தான் கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் என்று வேதவசனம் சொல்லுகிறது.